தியானம் பண்ற இடத்துல மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு என்ன மகா நடந்துச்சு? எனக்கும் தெரியலக்கா. சாதாரணமா கண்ணை மூடி தியானம் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சேன். சாமியை நினைச்சுக்கிட்டு வேற எந்த திங்கிங்கும் இல்லாம மனசை ஒருமுகப்படுத்தினேன். முதல்ல நல்லா பீஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல போக போக என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி பிரீத் பண்ண முடியாம சோக் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி டீப்பா மெடிடேஷன் பண்ணா மூச்சு திணற மாதிரி சம்டைம்ஸ் வரும்னு குருஜி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு என்கிட்ட. அனிஜி, உங்களுக்காவது தியானம் பண்ணும்போது மூச்சு திணறி மயக்கம் தான் வந்துச்சு. ஆனா எனக்கு அந்த குருஜி வாழவந்தான் பேச்ச கேட்டதுல இருந்து மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம்னு எல்லாமே வருது. என்னம்மா கம்பி கட்டுற கதெல்லாம் அளந்து விட்டுட்டு இருக்காரு? டேய், சும்மாலாம் சொல்லாத. என்ன? இங்க இருக்கிற மெடிடேஷன் மெத்தடு, யோகா, எக்ஸசைஸ், மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கிறது, இந்த சிம்பிள் ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா தானே இருக்கு. இந்த கிளைமேட்டும் இந்த அட்மாஸ்பியரும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. உங்களுக்கு இங்க வந்து தங்குனது பிடிச்சிருக்கல விக்ரம்? எங்களுக்கு அது போதும். நான் இங்க வந்தது முழுக்க முழுக்க உங்க மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு மட்டும்தான். அண்ணி, ப்ரோக்காக நீங்க மட்டும் வரல, நாங்களும் தான் வந்திருக்கோம். சரி, அதை விடுங்க. உங்க மனசை தொட்டு உண்மையை சொல்லுங்க. இந்த இடம் நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்க எதுவுமே பெருசா பிடிக்கல விஜய். என்னன்னு கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு கரெக்டா படல. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த குருஜி பேசுறதும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இல்ல. அவரு சரியான காமெடி பீஸா இருக்கார். அவரு கரெக்டா சொன்னீங்க அண்ணிஜி. அததான் நானும் சொல்றேன். என்ட்ரன்ஸ்ல வச்சு நம்ம கிட்ட செல்போன்லாம் வாங்கினாங்க இல்லையா, அப்படியே நம்ம மூளையும் கழட்டி கொடுத்துட்டு வந்தா மட்டும்தான் நம்ம எல்லாம் இங்க இருக்க முடியும். எல்லாம் முட்டாப்பாய கூட்டமாலாம் இருக்குது. என்ன பண்றது? நல்லா வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். டேய், நீங்க யாருமே இங்க வந்துதான் இருக்கணும் நான் ஒன்னும் கூப்பிடவே இல்லையே. நானும் மகவும் மட்டும்தான் இங்க வரணும்னு நினைச்சேன். அம்மா தான் எல்லாருமே ஃபேமிலியா போலான்னு சொன்னாங்க. இத பாரு, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நீ போறதா இருந்தா தாராளமா கிளம்பல. ப்ரோ, நான் அப்படிலாம் சொல்லல. எதுக்கு இப்ப நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கூல் டவுன், கூல். பீஸ் ஆஃப் மைண்ட பத்தி பேசிக்கிட்டு பொசுக்குன்னு இப்படி கோவப்பட்டா எப்படி? சரி விடு. உனக்கு பிடிக்கலனா இந்த டாபிக்க பத்தி இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேன். போதுமா? இனிமேல் என் பொண்டாட்டி ஐஸ் கிட்ட மட்டும்தான் இந்த டாபிக்க பத்தி நான் பேசுவேன். என்ன ஐஸ், ஓகே தானே? தயவு செஞ்சு என்ன வம்பல மாட்டி விட்டுறாதீங்க. இது விஷயமா என்கிட்டயும் பேச வேண்டாம். ஏண்டி உன்கிட்ட பேசாம இங்க இருக்கிற சிசிய பொண்ணுங்க கிட்டயா பேச முடியும்? ஓ, இன்னும் உங்க நினைப்பு அந்த சிஷ்ய பொண்ணு மேலதானா? அக்கா, எந்த சிஷ்ய பொண்ணு? சொல்லாத. அந்த கதையை உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். சாருக்கு ஆம்பளை சாமியாரங்களை பார்த்தா மட்டும்தான் மூளை வேலை செய்யும். ஆனா சிஷ்யகளை பார்த்தா ஹார்ட் தான் வேலை செய்யும். உடனே அவர் பழையபடி ரொமான்டிக் ஹீரோவா மாறிடுவாரு. நில்லு. என்ன மாதிரி நீ எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க? ஏக்கா, நீ தனியா நடக்கறியே, உனக்கு துணையா நடக்கலாமேன்னு தான். ஐயோ, உனக்கு கொன்னுட வேண்டாம், கொன்னுடு. ஏக்கா, ஒரு உசுரை எடுக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டியா நீ? நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். டேய், உசுரை எடுக்கிறத பத்தி என்கிட்டயே சொல்றியா? 25 வருஷத்துக்கு முன்னாடியே 2 உசுரை எடுத்தவடானா? என்கிட்டயே வா. எது? விக்ரமோட அப்பா அம்மாவை பொண்ணதை பத்தி சொல்றியா? ஏக்கா, நீ எத்தனை தடவைக்கா அதையவே சொல்லுவ? எத்தனை தடவை சொன்னாலும் உண்மை மாறாதுல்ல.
சொத்துக்காக கொலை பண்றது என்ன அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா? அந்த கொலைகளோட சின்ன சந்தேக நிழல் கூட நம்ம மேல விழுந்துருச்சுன்னா அந்த சொத்து மொத்தமா நம்ம கைய விட்டு அண்ணாமத்தா போயிடும். அவ்வளோ ரிஸ்க் இருக்கு அதுல. அந்த மொத்த சொத்தையும் இப்ப வரைக்கும் ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். இத்தனை வருஷமா விக்ரம என் பக்கத்திலேயே வச்சு நான் வளர்த்திருக்கேன். ஆனா அவனுக்கு நான் தான் உங்க அப்பா அம்மாவை கொன்னங்கிற விஷயமே தெரியாது. அவ்வளவு ஏன் என் புருஷன் அதான் உன் மாமா, அவருக்கு கூட அந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு ரகசியத்தை நான் காப்பாத்திருக்கேன். ஏக்கா இப்ப எதுக்குக்கா உன்னோட ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? டேய், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களையே என்னால சர்வ சாதாரணமா போட்டு தள்ள முடிஞ்சதுன்னா இந்த மகா ஒரு சாதாரண பொண்ணு. அவளை கொல்ல இந்த கூலிப்படைக்கு துப்பு இல்லையா? அத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோத்தையும் சொல்றேன். சார் மேடம் அங்க இருக்காங்க. ஏக்கா அந்த கூலிப்படையும் குட்டி குருஜி வராங்க பாரு. இந்த உதவாக்காரங்க தானே, வரட்டும் வரட்டும். ஏய், வாய மூடு. சேல மாதிரி நிக்கிறானுங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நான் கொடுத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னு நான் அவார்டு கொடுப்பேன்னு வெயிட் பண்றீங்களா? அடச்சே, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு கொலை பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். கூலிப்படையும் ஒரு போலீஸ் சாமியார் அப்படின்னு ஒரு காமெடி சினிமா வேணா எடுக்கலாம். மேடம் ஜி, இப்ப நைட்ல விளக்கு பூஜை நடக்கும் போது அதுல எல்லா பொண்ணுங்களும் கலந்துப்பாங்க. மகா தீபத்தை வரும்போது அவளையே நம்ம எலிய வச்சு மகா தீபமா ஏத்திடலாம். சொல்றதெல்லாம் நல்ல பில்டப்பா தான்டா சொல்றேன். ஆனா அதை ஒரு தடவையே செஞ்சு காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இது குட் ஐடியா. அந்த மகாவோட உடம்பு கொழுந்து விட்டு எரியறத பார்க்கதானே நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அது இந்த ராத்திரியே நடக்கணும். நாளைக்கு சூரியன் உதிக்கிறத பாக்குறதுக்கு அந்த மகா உயிரோட இருக்க கூடாது. இந்த தடவை மிஸ் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. போயிட்டு வரேன் மேடம். வாங்க போலாம். தர்மங்கிறது என்னன்னா அது ரொம்ப புனிதமானது. ஒன்று பணமாக செய்யலாம், இல்லை பொருளாக செய்யலாம். நீங்கள் எல்லா பேரும் கண்டிப்பாக அதை பண்ணணும். ஏன்னா நீங்கள் சிஷியைகள். புரிஞ்சதா? சரி, எல்லாரும் இப்போ போங்க. நான் கூப்பிடும்போது வாங்க. சரிங்க குரு. போயிட்டு வாங்க. மிஸ்டர் வாழவந்தான். என்ன விக்ரம்ஜி, வர வர மரியாதை தேயுது. இல்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி என் வைஃப் மனசை கொஞ்சமாவது நீங்க மாத்தி இருந்தீங்கன்னா உங்களை மரியாதை கொடுத்து குருஜின்னு நான் கூப்பிட்டு இருந்திருப்பேன். யோ, உன் ஒய்ஃபோட மனசு வெள்ளைக்கட்டியா இருந்துச்சுன்னா ஞான உருக்கி அந்த வெண்ணையை நெய்யாக்கிருப்பேன். ஆனால் அது பாறாங்களா இருக்க, கடப்பாறை போட்டு தான் குத்தணும். கொஞ்சம் டைமாக தான் செய்யும். மிஸ்டர் வாழவந்தான், இப்போ கூட என் பிரச்சனையை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. இல்லைன்னா இப்படி கடப்பாறை மண்வெட்டின்னு காமெடி பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஜி, அந்த பொண்ணை உங்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. மகாவோட சேர்ந்து வாழ்றதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை. இல்ல, என் பிரச்சனையை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை குருஜி. எல்லாம் தெரியும்பா. உன் வயசை கிடந்தா நானும் வந்தேன். ஆனால் என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன். உனக்கு மகாலட்சுமி மாதிரியே ஒரு மகாலட்சுமி ஒய்ஃபாக கிடைச்சிருக்கா. இவளை விட்டுட்டு வேற எங்கே தேடினாலும் இதை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பேசாமல் இவ கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துது.
அதுக்கு உன் மனசு ஏன் இடம் கொடுக்குறேன்னு என்கிட்ட ஓப்பனாக சொல்லு. அதுக்கு நான் உனக்கு கவுன்சிலிங் தரேன். மிஸ்டர் வாழவந்தான், நான் என் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சொன்னா நீங்க என்னையே பேஷண்ட் ஆக்கி இங்க அட்மிட் ஆக்கிடுவீங்க போல. இத பாருங்க, ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு யாருமே துணையா வேண்டாம். நான் தனியா இருக்கணும். ஏன் என்ன உனக்கு பிரச்சனை? லவ் ஃபெயிலியரா? ஏதாவது பொண்ணு உன்னை ஏமாத்திட்டாளா? ஏன் பொண்ணுங்களை வெறுக்கிற? இத பாருங்க குருஜி, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னால இன்னொருத்தர் கூட சேர்ந்துலாம் வாழவே முடியாது. வாழ்றது என்ன, சின்ன சின்ன விஷயத்தை கூட என்னால ஷேர் பண்ண முடியாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் இப்படிதான் இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் யூஎஸ்ல போய் படிச்சப்ப கூட இப்படிதான் இருந்தேன். அங்க வழக்கமா எல்லா பசங்களும் சேர்ந்துதான் குறிச்சி தங்குவாங்க. ஆனா நான் அங்கேயும் தனியா தான் ரூம் எடுத்து தங்கினேன். ஒரே பெட்ல இன்னொருத்தர் என் பக்கத்துல படுக்கிறதும், நான் யூஸ் பண்ற பாத்ரூமை இன்னொருத்தர் யூஸ் பண்றதும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நான் இன்னொரு பொண்ணு கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? ஒவ்வொரு நாளும் அதனால டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கண்டிப்பா வேணும். அதுக்காக தான் நான் என்னோட வைஃபை பிரிய நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் கூட உன்னை சராசரி ஆளா நினைச்சிட்டேன். ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட உன் கூட மகாபலம் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? உன் பிரச்சனையை அவகிட்ட எடுத்து சொன்னா அவளே உன்னை விட்டு ஓடிடுவாளே. அது எல்லாமே சொல்லி பார்த்தாச்சு, ஒன்னும் போற மாதிரி தெரியல. உன் பிரச்சனை தெரிஞ்சுமா உன்னை விட்டு போக மாட்டேங்கிறா? ஆச்சரியமா இருக்க. இன்னொரு பொண்ணா இருந்திருந்தா நேரம் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு சிட்டா பறந்திருப்பா. உண்மையிலே அவன் மகாலட்சுமி தான். எங்க போயிருப்பா? ஆளையே காணோம். ஜி ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஜி. நான் என் அண்ணன் ரூமுக்கு போனேன், பூட்டி இருக்கு. அவன் எங்க போனான்னு பாத்தீங்களா? விக்ரம் ஜி தானே? அவங்க குருஜியை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ள போயிருக்காரு. குருஜியை மீட் பண்றதுக்கு தனியா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்கானா? அவர் எல்லாரும் முன்னாடி ஸ்பீச் கொடுக்கும் போதே கேட்க சகிக்கல. இந்த விக்ரம் எதுக்கு இப்படி கிரேசியா பிஹேவ் பண்றான்னு தெரியலையே. இந்த வர மிஸ்டர் வாழவந்தான். வந்தான் இல்லப்பா, வந்தான். வாழ வந்தான். ஏதோ ஒண்ணு, அதெல்லாம் விடுங்க. நீங்க மகா மனசை மாத்துவீங்கன்னு நினைச்சுதான் அவளை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவளாவே என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி செய்வீங்கன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, நான் வீட்டுல என்ன சொன்னேன் தெரியுமா? என் மன நிம்மதிக்காக தான் இங்க வருவேன்னு நான் சொன்னேன். சும்மா பொய் தான் சொன்னேன் அவங்க கிட்ட. அத என் குடும்பத்துல எல்லாருமே நம்பிட்டாங்க. அவங்களும் எனக்காக தான் என் கூட வந்து இங்க தங்கியிருக்காங்க. ஆனா உங்களால அந்த மகாவோட மனசை மாத்தி என்கிட்ட இருந்து அவளை உங்களால பிரிக்கவே முடியல. உங்களை அவ சீரியஸாவே எடுத்துக்கலங்க, வெறும் காமெடியா தான் நினைச்சிட்டு இருக்கா. கவலைப்படாப்பா, நான் சொன்ன தாரக மந்திர நாம இருக்குல்ல, கவலையை விட மனைவியை துரத்தி விடு. இந்த 3 நாள் தியானம் முடிஞ்சு ஆசிரமம் வந்து போகும்போது உன் பொண்டாட்டி உன் கூட வராம தனியாக தான் போவா. வேணா பாரு, என் வார்த்தை நிச்சயமா பலிக்கும். விக்ரம் வரட்டும், அவனை சும்மா விடக்கூடாது. மகா, விளக்கு பூஜைக்கு எல்லா பொண்ணுங்களும் போயிட்டாங்க. நாம தான் லேட். சீக்கிரம் வா. வர 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 போலாமா? என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? என்னன்னு தெரியலடி, எப்போ இருக்கிறத விட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா தெரியற. உன்னை அப்படியே பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன ஐசக்கா, திடீர்னு ஓவரா ஐஸ் வைக்கிற? நிஜமா தாண்டி சொல்றேன். இந்த அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் வாங்களே, அந்த மாதிரியா? ஏய், வாய் கழுவிடி. ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? நான் யோசிக்காம பேசிட்டேன்க்கா. விளக்கு பூஜைக்கு போற நினைப்புல
இந்த விளக்கு அது இதுன்னு ரைமிங்கா பேசிட்டேன். ஃப்ரீயா விட. இது பாரு, இனிமே நீ எப்போ இந்த மாதிரி அபசுகுணமா பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சாரிக்கா. அம்மா என்ன நீ வர வர அம்மா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? சரி டைம் ஆகுது, போலாமா? வா போல வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இங்கதானே? இங்கதான் தீபம்லாம் ஏத்தணும் போல இருக்கு. அக்கா, அங்க பாத்தியா? புஷ்பா கையில ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கா, அதுல தான் அவ பெட்ரோல் ஊத்தி வச்சிருக்கிறா. மகா பக்கத்துல போனோடனே அந்த ஸ்ப்ரேவை எடுத்து மகா மேல அடிச்சிருவா. மகா விளக்கு வைக்கிற சமயத்துல பக்கத்துல போய் இடிக்கிற மாதிரி நின்று அந்த தீப விளக்கு நெருப்பால மகாவோட சேலையை பத்த வச்சிருவா. இதான் பிளான். டேய், சாரியில பெட்ரோல் தெளிச்சா அந்த ஸ்மெல்ல காட்டி கொடுத்துறாதா? அதுக்கு தான் நம்ம போதகுமார் இருக்கான்ல, குட்டி குறிச்சி, அவன் பார்த்துக்குவான். ஒவ்வொரு செட்டா இருக்கு. என்ன பாட்டிலும் அப்படியே 2 அகல் விளக்கு எடுத்துக்கோ. ஐஸ்வர்யாஜி, மகாஜி வாங்க, விளக்கு எண்ணெய் வாங்கிட்டு போய் விளக்கு ஏத்துங்க. போலாமா? வாங்க ஜி, விளக்கு எடுத்துக்குங்க ஜி, விளக்குக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க ஜி, தீப்பெட்டி எடுத்துக்குங்க ஜி, சூட எடுத்துக்குங்க ஜி. இந்தாங்கம்மா. எங்க அங்கங்க கிராக் விட்டுருக்குங்க. நீங்களே பார்த்து நல்லதா எடுத்துங்க ஜி. ஏப்பா, அங்க மோட்டரை சரி பண்ணுங்கப்பா, பெட்ரோல் சுமல் இங்க வரைக்கும் வருது. எடுத்துங்க, எது வேணாலும் எடுத்துக்கங்க. இந்தாங்க விளக்குக்கு எண்ணெய். ஏத்துங்கோ, சந்தோஷமா ஏத்துங்கோ. அக்கா, பெட்ரோல் ஊத்தியாச்சு, இனி பத்த வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. போங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. இன்னைக்கு மகா கதை முடிஞ்சது. போலாமா?
ஐயோ